ஃப்ரெண்ட்ஸ் ஆள் வந்துட்டாங்க. வந்து ஃபைனலாக எல்லாத்தையும் பேசி முடித்து கார் எடுத்துட்டாங்க. ஸோ இத்தனை வருஷம் எங்கள் கூடயே ட்ராவல் பண்ண வெஹிக்கிள் இப்போ வந்து கிளம்பியாச்சு. நல்ல வெஹிக்கிள் தான் ஆக்சுவலி. சரி, ஓகே, இன்னொன்று வரும்ல ஆண்டு வரும்னால. இப்போ யாருக்கு டாட்டா சொல்கிற? காருக்கு டாட்டா சொல்கிறியா? சரி, டாட்டா டாட்டா, பாய் பாய். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா திரும்ப. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க, எதுக்கு நாங்கள் ரெடியாக இப்படி 3 பேரும் வந்து இப்படி உச்சி வெயில் இப்படி உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஃபேமிலியில் மௌலி மட்டும்தான் மிஸ்ஸிங், மற்ற எல்லாருமே இருக்கோம். நம்ம கார் வந்து இன்னைக்கு வந்து சேல் பண்ண போகிறோம், அவங்க எடுத்துன்னு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன், எதுக்கு, நம்ம என்ன கார் வாங்கியிருக்கோம், எதுக்காக இந்த கார் கொடுக்குறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வீடியோக்குள்ளே வாங்க போய் பார்க்கலாம். காருக்கு மெயினாக எடுங்க, அப்போ தானே ஓப்பன் பண்ண முடியும். இருக்கு, என்கிட்டே இருக்குது பாப்பா. முன்னாடி போங்க, நான் பின்னாடி பொடி நடையா பின்னாடி இறங்கி வரேன். அப்படியே பொடி நடையாவா? ஏன்னா நம்ம இது இப்படி ஃப்ளைட்ஸ்ல நம்ம ஈஸியா நடப்போம், அப்படி இல்ல பிலிம் காட்டினே. ஐயோ பார்த்து இந்த அவமானம் உனக்கு தேவையா? தப்புன்னு கீழே வந்துட போற. ஃப்ளைட்ஸ்ல நம்மளால ஈஸியா நடந்துடலாம். ஆனா வந்து இந்த ஹில்ஸ்ல நடக்க முடியலையா? எதுனா ஹில்ஸா உனக்கு? படிக்கட்டுல இறங்கும் போது தான் நம்ம வேலையே. இங்க நட. ஆமா, நாங்க எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு? சரி, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். இருக்கேவா? சரி, உங்கள் அம்மா இருந்தாங்கன்னா இப்போ நல்லா இருக்கும்ப்பா. குழந்தைய ஃபஸ்ட்டு நீ நடக்கும்போது எப்படி தத்தி நடத்தியோ அதே மாதிரி அந்த நினைவுகள் உங்கள் அம்மா கண் முன்னாடி வந்து நிற்கும். சரி, நீ பொறுமையாக வந்து சரி, நாங்கள் காரை க்ளீன் பண்ணுறோம். சீக்கிரம் வேலை ஆகட்டும். சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை காண இதை காணாதீங்க கடைசியில். எனக்காக நான் என் பேரில் எனக்கு ஓட்டணும் அப்படின்னு வாங்கின வெஹிக்கிளுக்கு இப்படி பண்ணுறியேப்பா. அது என்ன சொல்கிறது, ஒரு 3 மாதம் ஓட்டியிருப்பேன். நானும் என் புருஷனும் கச்சேரிக்கு போகிறான்ட்டு ஏதாவது நடக்கும் தெரியுமா? கார் இருக்குது அப்படின்ட்டு வச்சுருந்தேன். அதுக்கு ஒரு விடிவு காலம் இன்னைக்கு தான் வந்துருக்குது. இங்கே வந்து சென்னை வந்து பயந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால ஓட்டலை. கோயம்புத்தூர்ல இருக்கும்போது அப்படியே அந்த பொடி நடையா கூட எடுத்து நான் அந்த பக்கமாக அது போனேன். இந்த பக்கம் பொடி நடையா கூட இந்த கேட்டை தாண்ட முடியல. தாண்ட முடியலன்றது இல்லை, அந்த லெவலுக்கு உனக்கு தில் இல்லை. எஸ், தில் இருக்கிறவங்க எடுத்துன்னு போவாங்க. எடுமா இந்த அப்பா ஓட்டி இருக்காரு. ஆமாம், உங்கள் அப்பா ஓட்டினாரு. கொஞ்சம் அப்பா தான் ஓட்டினாரு. பிஸ்கெட் இவனும் பெருசாக அது அந்த நாயை கூப்பிட்டு நாய்க்கு போட்டுரு கொஞ்சம் கொடு. எல்லாத்தையும் எடுங்க, முதல்ல க்ளீன் பண்ணுங்க, காரை க்ளீன் பண்ணுங்க. எதை எடுக்கிறீங்களோ இந்த அது எத்தனை இருக்குது. ஆமா, இவன் பர்த்டே அப்படியே களை கட்டுதுடா. பர்த்டே எங்க களை கட்டுது? இனிமேதான் களை கட்டுது. உனக்கு கிடையாது சரியா? எங்களுக்கு எங்க 2 பேருக்கு களை கட்டும். நாங்க டெய்லி போவோம் புது கார்ல. அது போனா போயிட்டு போகுதுடா, நம்ம போலாம்டா. பாப்பா 25 முடியுது அப்படின்னா பிராக்டிக்கல் வைவாலாம் இங்க தியரியில வந்து தியரி முடிஞ்சிச்சுனால வேலை முடிஞ்சிச்சாங்க. நம்ம போலாம். அப்ப ஏப்ப எதுக்கு எடுத்தாலும் கூட சேர்த்துக்கிற சட்னி மாதிரி அவங்க வந்து ஒட்டிப்பாங்களா? அது போட்றா, அது எதுக்கு நம்ம டிஆர்போன் வந்துச்சு. இப்போ ஓட போகுது. ஓட்டி ஓட போயிடுது. அதனால ஓவர கழட்டாம வச்சிருக்க தள்ளுறோம். எக்ஸ் காணோம். ஓகே, ஒரு வழியா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்தோடனே மாதா 2 நாள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இந்த மாதா தான் என் புலம்பல கேட்டுச்சு. புலம்பல நம்மளால தாங்க முடியல. இல்ல, லாஸ்ட் இயர் வந்து மாதா கோயில்ல இருந்து வரும்போது புது கார் மாத்தி கொடுக்கணும் மாதாவேன்னு சொல்லிட்டு. இல்ல, அப்ப டியூ எல்லாம் முடிஞ்சது, அந்த இதெல்லாம் முடிஞ்சது. அதனால வந்துட்டு சரி புது கார் மாத்திடலாம் முடிஞ்சிருச்சு. அதுக்காக வாங்கிட்டு வந்து நீங்க புது கார் வாங்கி கொடுங்க, நாங்க கார்ல புது கார்ல வைக்கலாம்னு வாங்கினது மாதா கிட்ட சொல்லிட்டு. வைக்கவே இல்லை, 1 வருஷமா அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் சரி அட்லீஸ்ட் இதை வச்ச உடனே மாதா மாற்றி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வருஷம் மாதா கோயிலுக்கு போகும்போது காரில் வச்சு கூப்பிட்டு போனோம். போயிட்டு வந்து அண்ட் ஒரு நல்ல புதுமை நடந்துருச்சு. அந்த வேல இருக்குது.
இதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது அந்த வேலை வரும். ஃப்ரெண்ட்ஸ் ஆள் வந்துட்டாங்க, வந்து ஃபைனலாக எல்லாத்தையும் பேசி முடித்து கார் எடுத்துட்டாங்க. ஸோ இத்தனை வருஷம் எங்கள் கூடயே ட்ராவல் பண்ண வெஹிக்கிள் இப்போ வந்து கிளம்பியாச்சு. நல்ல வெஹிக்கிள்ங்க ஆக்சுவலி. போட்டோம் சரி, ஓகே. இன்னொன்று வரும்ல, ஆண்டு வரும்னால. அப்பா யாருக்கு டாட்டா சொல்கிற? காருக்கு டாட்டா சொல்கிறியா? சரி, டாட்டா டாட்டா, பாய் பாய். என்னப்பா? அபச்சாரம் பாரு. ஆமாப்பா, அபச்சாரம் பிடிச்சி. டயட் இருக்கிற வீட்ல எப்படி வாங்கி தின்னுதுங்க? எலிதான் காயுதுன்னா எலி புழுக்க ஏன் காயணும்ன்றான். தோசை ஊத்தி தரேன்னு சொன்னேன்ல, அப்புறம் உனக்கு என்ன கேடு? அப்புறம் உனக்கு என்ன கேடு? உங்களுக்கெல்லாம் நீ சாப்பிட்டியா? எங்க ஃப்ரைட் ரைஸுங்க? டயட் இருக்கிற வீட்ல எப்படி எல்லாம் அநியாயம் பண்ணுதுங்க பாரு. அது இவங்க 2 பேத்துக்கு மட்டும் அளவா, இதுக்கு பர்கரு, அவனுக்கு வந்து பாப்கார்னு, ஸ்ட்ரைப்ஸ். நீ சாப்பிடுவப்பா, அதுதான் பாரு. ஆமா, எங்க ஏன்டா இது வாங்கலையா? டிப்பு அது போடவே இல்லை. இதுங்க சாஸ், டிப்பு வேற சாஸ் வேற இல்ல. டிப்பு தான் நல்லா இருக்கும் சிக்கனுக்கு. சாவச்சிரும் போயிரு. அங்க போடுறத விட்டுருச்சுங்க. அது கூட முதல்ல போட தெரியாம எதுலயோ வாலெட்ல எடுத்து அனுப்பிச்சு விட்டுருச்சு காசை. நான் கால் வலிக்குது, சரி கொஞ்சம் மசாஜ் பண்ணா நல்லா இருக்கும். சரி இது எப்படி காத்து மாதிரி தான் இருக்கும், இது அமுத்துனதுக்கே எனக்கு வலிச்சிச்சு. நானே வலிக்குதுன்ற வந்து வலிக்குதா 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 வலிக்குதான்ட்டு அடுத்தவங்க கதறத பார்த்தா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எப்படி அச்சா நீங்க வந்து எஞ்சி வரமாட்டீங்க பங்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே இப்படிதான் எங்களுக்கு போச்சு. காலையில வந்து நான் செஞ்சது இப்ப ராத்திரி வரைக்கும் வச்சு ஓட்டிட்டேன். அப்ப என்னோட டேலண்ட நீ இல்ல வெச்ச ஓட்டெல்லாம் இல்ல, இன்னும் குழம்பு அப்படியே கிடக்குது. இல்ல கொஞ்சம் தான் குழம்பு இருக்கு. சாப்பிட்டா சுண்டல் குழம்பு நீ சாப்பிடவே இல்லையா? நல்லா இருந்தது, டேஸ்டா இருந்தது சுண்டல் குழம்பு இன்னைக்கு இல்ல. பாரு சிரிக்கிறான், நக்கலா நல்லா தானே இருந்தது. நல்லா தான் இருந்தது. அவன் தக்காளி சாப்பாடு எடுத்துன்னு போயிட்டான். தக்காளி சாப்பாடு எடுத்துன்னு போனதுனால சாப்பிடலையா? சாப்பிட்டா சரி, அவள்தான். ஆமா, அப்படியே கொட்டிட்டா கூட கண்ணுக்கு தெரியாது நம்மளுக்கு. அப்படியே எடுத்துன்னு வருவான் பாரு, அப்படியே அதையே உட்கார வச்சு மூசி போனாலும் சாப்பிட்றான்னு சொல்லணும் போல தோணும். அப்படிதான் வயிற்றுச்சலா இருக்கும் நமக்கு சாப்பாடு. காலையில எஞ்சி கஷ்டப்பட்டு எஞ்சி செஞ்சு கொடுக்கும்போது இந்த மாதிரி பண்றாங்க பார்த்தீங்களா, வயிற்றுச்சலா இருக்கும். அந்த மாதிரி வயிற்றுச்சல் நீங்க யார் யார் வீட்டுல எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். செய்யவே மாட்டாங்க பாரு நாள். எனக்காக ஒரு நாள் செஞ்சு கொடுக்கும்போது நான் மறந்துடுவேன். ஓ நம்ம எடுத்துட்டு வந்துடுவோமா லஞ்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்னைக்கு டே வந்து ஒரே கோலாகலமா போயிடுச்சு. இன்னைக்கு தான் வந்து சியோன்லாம் வந்தது, கொஞ்சம் ஜாலியாக எனக்கு டைம் பாஸ் ஆகிட்டு ஜாலியாக நாங்கள் அப்படியே கேங் அப்படியே பழைய மெமரிஸ் எல்லாம் அப்படியே பறந்து நின்றுது. நானு ஆலிஸ் சியோன் எல்லாம் உட்காந்து ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு இருந்தோம். அவை கூட கிண்டல் பண்ணான், இதுதான் உங்க கேங்கா இருக்கா, சூப்பரா ஜாலியா என்ஜாய் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டீ எல்லாம் வாங்கி கொடுத்தான். நாங்க பேசினுக்கிறோம் டீயை குடிச்சு தெம்பா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இப்போ ஜாலியா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி இன்னைக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு. One day later. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஆக்சுவலி மாதா கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி Q3 தான் பிளான் பண்ணி புக் பண்ணோம். வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு Q3 புக் பண்ணோம். பட் ஆனால் Q3 வந்து என்ன சொல்றதுன்னா செகண்ட் ஹேண்ட்ல 2014 மாடல்ல. ஸோ ஆல்மோஸ்ட் 10 இயர் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, நீ தேவையில்லாத வேலை பார்க்குற, அது எதுக்கு ஆடி Q3லாம் வேணாம், மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி, இஷ்யூஸ் வந்துட போகுது, ஏதாவது இஷ்யூ வந்ததுன்னா கூட ஆல்டர்னேட்டுக்கு ஒரு வெஹிக்கிளும் இல்லை, நம்மகிட்ட கேஷ்லாம் இல்லைங்க. அந்த பழைய வண்டி இருந்ததுல, அந்த பழைய வண்டியை சேல் பண்ணி அதுக்கு மேற்கொண்டு கேஷ் போட்டு லோன் போட்டு வாங்கலாம் அப்படின்ற பிளானில் தான் புக் பண்ணி எல்லா வேலையும் ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த ஒர்க் ஓவர் ஆயிடுச்சு. ஆனால் எல்லாரும் ஒவ்வொருத்தர் வந்து என்ன சொன்னாங்க, இது மாதிரி சர்வீஸ்ன்னு வந்ததுன்னா திடீர்னு ஏதாவது ஒன்று அப்படின்னா 2 லட்சம் ஆகும் 1.5 லட்சம் ஆகும்னுவாங்க.
ஸோ அப்போ அந்த மாதிரி டைம்லலாம் தேவையில்லாம நம்மளுக்கு டென்ஷன் ஆகிடும். ஏன்னா கார் உள்ளே போயிட்டு சர்வீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளில வரும்போது 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா பில் வரும். அது இல்லாமல் அந்த ஒரு 4 நாள் 5 நாள் கார் இல்லாமல் நம்ம இருக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்லி நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கும் வந்து கொஞ்சம் யோசனையாகவே இருந்தது. கமிட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ வீடு வாங்கியிருக்கோம், வீடுக்கு இஎம்ஐ கட்டணும், புள்ள வர படிக்கணும், அவள் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு வரன் நம்ம பார்க்கணும், அவளுக்கு உண்டானதை நம்ம செய்யணும் அப்படிங்கறது வந்து நம்ம கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டு இருக்கோம். அது இதுல போய் எச்சா நம்மளே போய் ஒரு தலையை கொடுத்து தலையை கொடுத்து சிக்கன கதை எதுக்கு எல்லாரும் சொல்றாங்க. சரி ஓகே நம்ம பொறுத்திருந்தே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிப்போம், இப்போதைக்கு நமக்கு வேணாம். சரி கியா கேரன்ஸ் தான் எல்லாருமே வந்து நாங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருந்தோம். சரி அதுவே போய்ப்போம் இப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதுவே இப்ப வந்து எங்களுக்கு வந்து இப்போதைக்கு நாங்க ஜனவரி மந்த்துக்கு மேலதான் எடுக்கிற மாதிரியே இது இருந்தது. பட் ஆனா வந்து அங்க குடி போயிட்டு அதுக்கப்புறம் கார் எடுத்துக்கலாம்னு யோசிச்சோம் நாங்க. ஆனா இப்ப வந்து அது என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல பண்ணோம். இந்த காரை வித்தோம், இந்த காரை வாங்கணும் அப்படியே நடந்து போச்சு. நிறுத்தின் மேல வந்து உட்காந்துருக்கோம். இல்ல என்ன அது நடக்கணும்னு இருக்கும்போது நமக்கு நடக்க கூடாது அப்படின்னு என்னதான் உண்டு பிறண்டாலும் ஒட்டரை மணிதான் ஒட்டுங்கிற மாதிரி நமக்கு இப்பதான் அமைஞ்சிருக்குது. சரி ஓகே நமக்கு அமைஞ்ச வரைக்கும் நடந்ததெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த காரை சேல் பண்ணது நீங்க பாத்திருப்பீங்க. அந்த காரை கடைசா டாட்டா பை பை எல்லாம் நம்ம சொல்லி அனுப்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் புது கார் வந்து இப்ப வந்திருக்கு. அது வந்து நம்ம என்னது ஆரத்தி எடுத்து வரவேற்றுட்டோம். நீங்களும் பார்த்திருப்பீங்க. இதுதான் நான் சொல்லியிருந்தேன், நிறைய விஷயங்கள்ல நம்ம சொல்லியிருந்தோம். உங்களோட என்ன பிளஸிங்ஸ் கடவுளோட பிளஸிங்ஸும் தான் நமக்கு பெயின் வந்து நான் இவ்வளவு தூரம் வந்துட்டே இருக்கோம். மென்மேலும் வளர எங்களை வாழ்த்துங்கள். வாழ்த்துற நல்ல உள்ளங்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அதுக்கப்புறம் இவ்வளவுதான் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் அடுத்த vlog வரும், நம்ம என்ஜாய் பண்ண வீடியோஸ் எல்லாம் வரும். கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதையும் இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, அதோட உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே பாய்.